ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். போன போன லெக்சர்ல நம்ம இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்திருந்தோம். இந்த லெக்சர்ல கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பத்தி இன்னும் டீடைல்டா பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, இப்ப 2 வேவ்ஸ் ஐடென்டிகலா இருக்கிறப்ப அது 2ம் ஆட் ஆகும். ஓகேவா? அதோடைய ஆம்ப்ளிட்யூட்ஸ் வந்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஆம்ப்ளிட்யூட் ரீச் ஆகும். அதான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல வேவ்ஸ் என்ன ஆகும்னா சப்ட்ராக்ட் ஆகும். சப்ட்ராக்ட் ஆகுறதால நம்மளுடைய வேவ் வந்து சப்ரஸ்டா இருக்கும். அது வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து இப்ப டீடைல்டா பார்ப்போம். ஓகே. ஸோ ஆ ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாரி வேவ்ஸ் வந்து சூப்பர் இம்போஸ் ஆகும். இப்ப 2 வேவ் இருக்கு. Y1 அப்படின்னு இருக்கு. இன்னொன்னு வந்து Y2 அப்படின்னு 2 வேவ் இருக்கு அப்படின்னா, இந்த 2 வேவ்ஸும் சூப்பர் இம்போஸ் ஆகும். Y வெக்டர். ஓகே. Y1 வெக்டர் பிளஸ் Y2 வெக்டர் ஈக்வல்ஸ் டூ Y வெக்டர். இதோடைய ஆம்ப்ளிட்யூட்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஆம்ப்ளிட்யூட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஜஸ்ட் ட்ரையாங்குலர் லா ட்ரையாங்குலர் லா போட்டோம்னா போதும். A1 ஸ்கொயர் பிளஸ் A2 ஸ்கொயர் பிளஸ் 2A1 A2 காஸ் தீட்டா. ஓகே. A1ன்றது ஃபர்ஸ்ட் வேவ் உடைய ஆம்ப்ளிட்யூட், A2ன்றது செகண்ட் வேவ் உடைய ஆம்ப்ளிட்யூட் அண்ட் இந்த தீட்டான்றது என்னன்னா A1க்கும் A2க்கும் இடையில உள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ். இதான் வந்து தீட்டா. ஸோ அண்டர் ரூட். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இத நம்ம வந்து இன்டென்சிட்டிக்கு சேஞ்ச் பண்ணிடணும். இன்டென்சிட்டிக்கு எப்படி வரும்? I ஈக்குவல்ஸ் டூ I1 பிளஸ் I2 பிளஸ் 2 ரூட் I1 ரூட் I2 காஸ் தீட்டா. இந்த ஃபார்முலா ஏன் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு தெரியும் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டூ 2 பை ஸ்கொயர் F ஸ்கொயர் A ஸ்கொயர் ரோ V. கரெக்ட்டா? ஸோ அதுலருந்து என்ன தெரியுது? இன்டென்சிட்டி ப்ரொபோர்ஷனல் டூ ஆம்ப்ளிட்யூட் ஸ்கொயர்ன்னு தெரியுதா? அந்த ரிலேஷன யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன எழுதணும். ஓகே. இப்ப நம்ம போன லெக்சர்ல பார்த்த மாரி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்ப அக்கர் ஆகும் அப்படின்னா, வென் தீட்டா இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 2n பையா இருக்கிறப்ப என்னது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அக்கர் ஆகும். ஓகே. ஸோ ஆ அப்ப 2n பையா இருக்கிறப்ப காஸ் ஆஃப் 2n பை வந்து என்னது? காஸ் ஆஃப் 2n பை. தீட்டா இருக்குல்ல, இந்த தீட்டா தான் என்னன்னா 2n பை. காஸ் ஆஃப் 2n பை என்ன வரும்னா 1 வரும். ஓகேவா? 1 வருமா? இந்த 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன வரும்? A1 ஸ்கொயர் பிளஸ் A2 ஸ்கொயர் பிளஸ் 2A1 A2 காஸ் தீட்டா அதான் 1 ஆயிடுச்சு. கரெக்ட்டா? அண்டர் ரூட் இருக்கும். இந்த அண்டர் ரூட்ட நான் வந்து இந்த சைடு ஸ்கொயரா எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் A1 ஸ்கொயர் பிளஸ் A2 ஸ்கொயர் பிளஸ் 2A1 A2 இத எப்படி எழுதிக்கலாம்? அப்டின்னா A1 பிளஸ் A2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் A ஸ்கொயர். இதுல இருந்து A என்னது? A1 பிளஸ் A2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்ப ஆம்ப்ளிட்யூட் மேக்ஸிமமா இருக்கும். அந்த மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னா, சம் ஆஃப் இண்டிவிஜுவல் வேவ்ஸ். சம் ஆஃப் ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் இண்டிவிஜுவல் வேவ்ஸ். இது என்னன்னா A மேக்ஸ். ஓகே. இது வந்து ஆம்ப்ளிட்யூடுக்குள்ள ரிலேஷன்ல. இதே மாரி இன்டென்சிட்டிஸ்க்கு என்ன ஆகும்? ஆம்ப்ளிட்யூடுக்கு என்ன ஆகும்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்ப 2ம் ஆட் ஆகும். இன்டென்சிட்டிஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். இன்டென்சிட்டிஸ் பொறுத்தவரை அதே மாரி தான். சேம் I ஈக்குவல்ஸ் டூ I1 பிளஸ் I2 பிளஸ் 2 ரூட் I1 ரூட் I2 காஸ் தீட்டா. கரெக்ட்டா? திரும்பி தீட்டா வந்து 2n பை. 2n பைன்றதால இந்த வேல்யூ என்னவாயிரும்னா 1 ஆயிரும். 1 ஆயிடுச்சா மிச்சம் நமக்கு இது மட்டும் இருக்கும். ஓகே. இப்ப இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி ரீரைட் பண்ண போறேன் அப்படின்னா, ஆ I1 வந்து ஒரு ஸ்கொயர் ரூட்ட சேர்த்துட்டு ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அதே மாரி I2வ நானா ஒரு ஸ்கொயர் ரூட் சேர்த்துட்டு ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 2 ரூட் I1 ரூட் I2. ஓகே. இப்ப இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 Aன்னு நெனச்சுக்கங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் I2 Bன்னு நெனச்சுக்கங்க. அப்ப இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB அப்படின்ற மாரி சேஞ்ச் ஆயிரும். இப்ப நமக்கு என்னது? A வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1, B வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் I2. ஓகேவா? அப்ப A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB அப்படின்னா அது எப்படி சேஞ்ச் ஆயிரும்? A பிளஸ் B த ஹோல் ஸ்கொயர்ன்னு சேஞ்ச் ஆயிரும்ல. A பிளஸ் B த ஹோல் ஸ்கொயர். ஓகே. இப்ப இப்ப இந்த Aவும் B என்னது? இதா இருக்குல்ல. இது சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்குவோம். அப்ப
I equals to square root of I1 plus square root of I2 whole square. ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்ப ஆம்ப்ளிடியூட்ஸ் அப்படியே ஆட் ஆயிரும். A1 plus A2ன்னு ஆயிரும். ஆனா இது இன்டென்சிட்டிஸ் பொறுத்தவரை இந்த மாதிரி தான். ஏன்னா இன்டென்சிட்டிஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட்ல. அதனால அதனால எப்படி ஆகும்? I is equals to ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் I2 the whole ஸ்கொயர். இந்த மாதிரி இன்டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. நம்ம போன லெக்சர்ல வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ், பாத் டிஃபரன்ஸ் அண்ட் டைம் டிஃபரன்ஸ் இத பத்திலாம் பார்த்திருந்தோம். அதுக்குள்ள ரிலேஷன் பார்த்திருந்தோம் இல்லையா? அதுல நான் ஃபேஸ் டிஃபரன்ஸ்குள்ள ரிலேஷனையும், பாத் டிஃபரன்ஸ்குள்ள ரிலேஷனையும் மட்டும் எடுக்கிறேன். அதாவது என்னன்னா, டெல்டா ஃபை டிவைட் பை 2π ஈக்குவல்ஸ் டு டெல்டா எக்ஸ் பை லாம்டா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பாத் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கலாம். அதாவது பாத் டிஃபரன்ஸ் என்னென்னவா இருந்துச்சு அப்படின்னா, அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருக்கும் அப்படின்றத கொஸ்டின். இப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னென்னவா இருந்துச்சுன்னா, அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம சொல்லிடலாம் இல்லையா? ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா ஒண்ணும் இல்ல. இந்த டெல்டா ஃபை தான் வந்து என்னன்னா தீட்டா. ஏன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் தானே சொல்றோம். இங்க வந்து டெல்டா ஃபை அததான் நம்ம தீட்டான்னு இவ்வளவு நேரம் டினோட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஓகேவா? நமக்கு தெரியும். என்னென்ன இருக்கும்? 0, 2π, 4π, 6π, 8π பேசிக்கலி 2n π வந்து இருக்கும். கரெக்ட்டா? அதே மாரி பாத் டிஃபரன்ஸ் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம கம்ப்யூட் பண்ண முடியும். எப்படின்னா, இந்த இது டெல்டா எக்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ டெல்டா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு டெல்டா ஃபை டிவைடட் பை 2π இன்டு லாம்டா. ஓகேவா? இப்ப இந்த டெல்டா ஃபை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 2n π இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம வந்து அத சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 2n π டிவைடட் பை 2π இன்டு லாம்டா. இந்த 2π வந்து கேன்சல் ஆயிரும். மிச்சம் நமக்கு என்ன வருது? n லாம்டா. ஓகேவா? அப்ப டெல்டா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு n லாம்டாவா இருந்துச்சுன்னா, இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு உள்ள போகும். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்ப இத கொஞ்சம் இன்ட்யூட்டிவா பார்த்துருவோம். எப்படின்னா சிம்பிள். இப்ப ஒரு வேவ் ஈக்குவேஷன் இருக்கு. ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி ஒரு வேவ் இருக்கு. ஓகே. நான் வந்து என்ன பண்றேன்னா, லாம்டான்றது என்னது? ஒரு சைக்கிளுடைய லென்த். கரெக்ட்டா? ஒரு வேவ் லென்த். ஒரு வேவுடைய லென்த் தான் வந்து லாம்டா. இதுல என்ன சொல்றாங்கன்னா, டெல்டா எக்ஸ்னா சேஞ்ச் பாத் டிஃபரன்ஸ். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ். நான் வந்து செகண்ட் வேவ் எடுக்கிறேன். இந்த செகண்ட் வேவ் வந்து எவ்வளவு அளவுக்கு பாத்ல டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னா, ஒரு வேவ் லென்த்க்கு டிஃபரெண்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு லாம்டா அளவுக்கு இந்த மொத்த வேவை நான் ஷிஃப்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்க வருது. ஓகேவா? இந்த வேவ் வந்து கன்டினியூஸா இருக்கும் இல்லையா? ஸோ 2 சைடும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத இந்த மாரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல இருந்து செகண்ட் வேவ் வந்து லாம்டா யூனிட்ஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகேவா? லாம்டா யூனிட் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஆனா இப்ப 2 வேவே பாருங்களேன். 2 வேவ் பார்க்க ஐடென்டிகலா இருக்கு. ஓகேவா? ஏன் ஐடென்டிகலா இருக்கு அப்படின்னா, ஆ சைனூசாய்டல் வேவ்ஸ் வந்து பீரியாடிக் சிக்னல்ஸ். ஸோ ஒரு டைம் பீரியட் அளவுக்கு, அதாவது ஒரு லாம்டா அளவுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்றதால, திரும்பி அதே வேவே நமக்கு கிடைக்குது. ஓகே. அதுதான் இதோடைய மீனிங். ஸோ ஐடென்டிகல் வேவ்ஸ் வந்து கிடைச்சுச்சு அப்படின்னா, பீக்கும் ஆட் ஆகும். ட்ரஃப்பும் ஆட் ஆகும். ஓகேவா? ஏன்னா இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். ஸோ இது 2ம் நெகட்டிவ்ல ஆட் ஆகும். ஓகே. ஸோ இதோடைய ரிசல்டன்ட் வேவ் வந்து பார்க்க இந்த மாரி இருக்கும். இந்த ஆம்ப்ளிட்யூட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? நான் சின்னதா வரைஞ்சிருக்கேன். ஆனா, இந்த ஆம்ப்ளிட்யூட் இந்த ஏ இருக்கு இல்லையா? இந்த ஏ வந்து என்னவா இருக்கும்னா, A1 பிளஸ் A2. இதோட ஆம்ப்ளிட்யூட் A1, இதோட ஆம்ப்ளிட்யூட் A2வா இருந்துச்சுன்னா, A ஈக்குவல்ஸ் டூ A1 பிளஸ் A2வா இருக்கும். ஓகே. இது எப்பப்ப அக்கர் ஆகும் அப்படின்னா, ஃபேஸ் வைஸ் சொல்லப்போனா 2n πல அக்கர் ஆகும். அண்ட் பாத் டிஃபரன்ஸ் வைஸ்ல சொல்லணும் அப்படின்னா, n லாம்டா. அதாவது 1 லாம்டா, 2 லாம்டா, 3 லாம்டா, 4 லாம்டா, 5 லாம்டா, இல்ல மைனஸ் லாம்டா, -2 லாம்டா. இந்த எல்லா பாத் டிஃபரன்ஸஸ்லயுமே நமக்கு என்ன அக்கர் ஆகும்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அக்கர் ஆகும். ஓகே. சோ, இப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சு. இதே மாரியே டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பார்த்துருவோம். அதே ஃபார்முலா தான். ஆம்ப்ளிட்யூட் அதாவது என்னது வெக்டார் சம் பண்ணோம்னா A1 ஸ்கொயர் பிளஸ் A2 ஸ்கொயர் பிளஸ் 2A1 A2 காஸ் தீட்டா. கரெக்ட்டா? டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்பப்பலாம் வரும் பார்த்தோம் அப்டின்னா, அது வந்து ஆட் ஆட் பை வேல்யூஸ்க்கு அப்புறம் வரும். ஓகேவா? சோ, தீட்டா வந்து என்னவா இருக்கணும் அப்டின்னா, 2n - 1 பை. ஆட் வேல்யூஸ் ஆஃப் பைக்கு பை, 3 பை, 5 பை, 7 பை இல்ல -π, -3π, -7 பை இது எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வரும் அப்டின்னு பார்த்தோம்.
அப்ப தீட்டாவுடைய வேல்யூ இதா இருந்துச்சுன்னா, காஸ் தீட்டாவுடைய வேல்யூ என்னவா இருக்கும்? காஸ் ஆஃப் ஆட் பை வந்து பேசிக்கா என்ன வரும்னா, -1 வரும். ஓகேவா? ஸோ இது -π. ஓகே. -1 வரும். சாரி. -1 வருமா? இப்ப இந்த -1 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, a ஈக்குவல்ஸ் டூ a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 காஸ் தீட்டா இருக்குல்ல. காஸ் தீட்டாக்கு பதிலா -1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஸோ -2a1 a2வா சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? இந்த ஸ்கொயர் ரூட்ட நான் 2 சைடு ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த மாரி ஆயிடுச்சு இல்லையா? இப்ப இதுல பாருங்க. இது வந்து என்ன ஃபார்முலா மாரி இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்கா? ஸோ இது வந்து a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி வந்துரும். இப்ப என்னது? a1 மைனஸ் a2 ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா படி வரும். இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? 2 சைடு ஸ்கொயர் ரூட் எடுப்பேன். எடுத்தேன்னா a ஈக்குவல்ஸ் டூ a1 மைனஸ் a2 மாடுலஸ். மாடுலஸ்னா பேசிக்கா டிஃபரன்ஸ். ஏன்னா ஆம்ப்ளிட்யூட் நெகட்டிவ்ல வராது. ஸோ a1 மைனஸ் a2 மாடுலஸ் போட்டுக்கிறேன். பேசிக்கலி டிஃபரன்ஸ். ஓகே. ஓகே. ஸோ அப்ப டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்ப 2 வேவ்ஸும் 2 வேவோட ஆம்ப்ளிட்யூட்ஸும் சப்ட்ராக்ட் ஆகும். அதாவது அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து ரிசல்டன்ட் வேவோட ஆம்ப்ளிட்யூடா இருக்கும். ஓகே. இத a மின் போட்டுக்குருவோம். மினிமம். ஓகேவா? இதுதான் வந்து மினிமம் வேல்யூ. இது வந்து ஆம்ப்ளிட்யூட் கால்குலேட் பண்றோம் இல்லையா? இதே மாரியே நம்ம நெக்ஸ்ட் இன்டென்சிட்டிய கால்குலேட் பண்ணுவோம். ஓகே. இப்ப இன்டென்சிட்டிஸ் பார்த்தோம்னா, I is equals to I1 plus I2 plus 2 root I1 root I2 cos theta. கரெக்ட்டா? இதுல ஆ சொன்ன மாரியே காஸ் தீட்டா வந்து அப்ப தீட்டா வந்து 2n - 1 பை. அப்ப காஸ் தீட்டா என்ன ஆயிரும்? -1 ஆயிரும். இந்த வேல்யூ -1 ரீப்ளேஸ் பண்ணிருவோம். பண்ணோம்னா I is equals to I1 plus I2 minus 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் I2ன்னு சேஞ்ச் ஆயிரும். இப்ப நான் என்ன பண்றேன்? இதுல நானா I1க்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்து ஒரு ஸ்கொயர் சேர்க்கிறேன். ஓகேவா? I2க்கும் அதே மாரியே ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்து ஒரு ஸ்கொயர் சேர்க்கிறேன். மிச்சத அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் வந்து A வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1ன்னு வச்சுக்கிறேன். B ய வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் I2ன்னு வச்சுக்கிறேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இது என்னவாகுது? A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB. கரெக்ட்டா? ஸோ இது வந்து A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2ABன்னா A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர் கரெக்ட்டா? A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர். இப்ப அதுலருந்து நமக்கு என்ன தெரியுது? இன்டென்சிட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் I2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஆம்ப்ளிட்யூட்ஸ பொறுத்தவரை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். A1 மைனஸ் A2ன்னு சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஆனா இன்டென்சிட்டிஸ் பொறுத்தவரை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஆ ஏன்னா நமக்கு ரிலேஷன் இந்த மாரி வருது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் I2 த ஹோல் ஸ்கொயர். இந்த மாரி பண்ணோம்னா நமக்கு ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி கிடைச்சுரும். ஓகே. நெக்ஸ்ட் அதே மாரியே நம்ம வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னா 2n - 1 பையா இருக்கணும். ஓகே. அதே மாரியே இப்ப பாத் டிஃபரன்ஸ கால்குலேட் பண்ணுவோம். ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கு பாத் டிஃபரன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்டின்னா, டெல்டா phi பை 2 பை ஈக்குவல்ஸ் டூ லாம்ப்டா டிவைடட் பை டெல்டா எக்ஸ் டிவைடட் பை லாம்ப்டா. கரெக்ட்டா? இதுல இந்த டெல்டா ஃபைன்றது என்னதுன்னா தீட்டா. அந்த தீட்டா வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு என்னவா இருக்கணும்? 2n - 1 பையா இருக்கும். ஓகே. இத அப்படியே வச்சுக்குவோம். ஈக்குவல்ஸ் டூ டெல்டா எக்ஸ் டிவைடட் பை லாம்ப்டா. ஓகே. இப்ப இந்த பை கேன்சல் ஆயிருமா? மிச்சம் என்ன இருக்கும்? 2n - 1 டிவைடட் பை 2. ஸோ இந்த லாம்ப்டாவ நான் இங்கிட்டு கொண்டு வந்துர்றேன். அப்ப டெல்டா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டூ 2n - 1 பை 2 லாம்ப்டாவாயிரும். ஓகேவா? மீனிங் என்னன்னா, இந்த இந்த பார்ட்ஸ்க்கு அதாவது 2n - 1 பை 2 லாம்ப்டா இந்த பாத் டிஃபரன்ஸஸ் எல்லாத்துக்குமே ஆ ஆம்ப்ளிட்யூட்ஸ் ரொம்ப மினிமம் ஆயிரும். அதாவது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அங்கே நடக்கும். ஓகேவா? இது என்னென்ன வேல்யூஸ் அப்டின்னா, நம்ம n வேல்யூஸ் போட்டு பார்க்கலாம். n வேல்யூஸ் போட்டு பார்த்தோம்னா, 1 போட்டோம்னா என்ன வரும்? 1 போட்டோம்னா 1/2 லாம்ப்டா. ஸோ டெல்டா எக்ஸ் வந்து 1/2 இல்ல லாம்ப்டா பை 2. லாம்ப்டா பை 2 இருந்தாலும் சரி. 2 போட்டோம்னா 2 2 சார் 4, 4 - 1 3. ஸோ 3 லாம்ப்டா பை 2, 5 லாம்ப்டா பை 2, 7 லாம்ப்டா பை 2 இந்த மாரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் நம்பர்ஸ் -லாம்ப்டா பை 2, -3 லாம்ப்டா பை 2.
இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். அதாவது ஆம்ப்ளிட்யூட் மினிமமா இருக்கும். இப்ப இந்த இன்டர்ஃபரன்ஸ் ரிலேட்டடா ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் பார்த்துருவோம். ஜேஇ ப்ராப்ளம் பார்த்துருவோம். ஸோ இப்ப இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதாவது மேக்ஸிமம் இன்டென்சிட்டிக்கும், மினிமம் இன்டென்சிட்டிக்கும் உள்ள ரேஷியோ வந்து 49:25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, இந்த 2 சினாரியோஸ்லயும் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இருக்கப்பயும், மினிமம் இன்டென்சிட்டி இருக்கப்பயும், இது 2க்கும் 2 ஆம்ப்ளிட்யூட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஆம்ப்ளிட்யூட் இருக்கிறப்ப, ரேஷியோ ஆஃப் அந்த 2 ஆம்ப்ளிட்யூட்ஸ் என்ன அப்படின்றத கேட்கறாங்க. ஓகே. சோ இந்த கொஸ்டின இப்ப டீகோட் பண்ணுவோம். மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அப்படின்னா, மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எப்ப அக்கர் ஆகும்? அத கொஞ்சம் நல்லா யோசிங்க. Imax. ஓகே. மேக்ஸிமம் இன்டென்சிட்டி டிவைடட் பை மினிமம் இன்டென்சிட்டி. Imax பை Imin கொஸ்டின்ல குடுத்துட்டாங்க. 49:25ன்னு. இந்த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எப்ப அக்கர் ஆகும் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல அக்கர் ஆகும். நமக்கு தெரியும். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல மேக்ஸிமம் இன்டென்சிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்றது தெரியும். என்னன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் I2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் மினிமம் இன்டென்சிட்டி எப்ப அக்கர் ஆகும் அப்படின்னா, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல தான் அக்கர் ஆகும். அதோடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் I2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இதோட வேல்யூ என்னது? 49:25 தெரியும் இல்லையா? ஸோ 49 டிவைடட் பை 25. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல 2 சைடும் நான் என்ன பண்றேன்னா, ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா, I1 ரூட் I2 டிவைடட் பை ரூட் I1 மைனஸ் ரூட் I2 ஈக்குவல்ஸ் டூ 49க்கு எடுத்தேன்னா 7 வரும். 25க்கு எடுத்தேன்னா 5 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணுவேன். பேசிக்கா எனக்கு I1, I2 மட்டும் தான் தேவை. ஓகேவா? அப்ப நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். பண்ணேன்னா என்ன கிடைக்கும்? 5 ரூட் I1 பிளஸ் 5 ரூட் I2 ஈக்குவல்ஸ் டூ 7 ரூட் I1 மைனஸ் 7 ரூட் I2. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் இதுல I1 ஒரு சைடு கொண்டு வரலாம். கொண்டு வந்தா என்ன வரும்? மைனஸ் 2 ரூட் I1. ஓகேவா? இங்கிட்டு சப்ராக்ட் பண்ணோம்னா, இங்க கொண்டு வந்தா என்ன வரும்? மைனஸ் 12 ரூட் I2. இந்த மாதிரி வரும். ஸோ ரூட் I1 இஸ் டு ரூட் I1 இஸ் டு ரூட் I2 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 12 டிவைட் பை மைனஸ் 2 என்ன வரும்? 6 டிவைடட் பை 1 வருமா? ஓகே. நெக்ஸ்ட் நான் 2 சைடு ஸ்கொயர் பண்றேன். I1 பை I2 ஈக்குவல்ஸ் டு 36 டிவைடட் பை 1. ஓகே. இதோட மீனிங் என்னன்னா, அதாவது 2 வேவ்ஸ் இருக்கு. ஓகேவா? Y1, Y2ன்னு 2 வேவ் இருக்கு. அந்த 2 வேவ் என்ன ஆகுதுன்னா, சூப்பர் இம்போஸ் ஆகுது. சூப்பர் இம்போஸ் ஆகுறப்போ ஒரு ரிசல்டன்ட் வேவ் வரும் இல்லையா? அந்த ரிசல்டன்ட் வேவ் வந்து ஆ 0, 2 பை, 4 பை, 6 பைல மேக்ஸிமம் ஆம்ப்ளிட்யூட் குடுக்கும். அப்படி வந்த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி தான் இந்த 49. ஓகேவா? அதுல அதே மாரி ஆ ஆட் பை வேல்யூஸ்க்கு என்ன ஆகும்னா, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். அப்படி வந்தது தான் இந்த 25. ஓகே. ஸோ இந்த ரேஷியோவ குடுத்துட்டாங்க. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேவுடைய ஆம்ப்ளிட்யூட் என்ன? அண்ட் செகண்ட் வேவுடைய ஆம்ப்ளிட்யூட் என்ன? அதாவது இது 2டைய ரேஷியோ என்ன? அப்படின்றத கொஸ்டினா கேட்கறாங்க. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா, இதுலருந்து சிம்ப்ளிஃபை பண்ணி, இந்த ஃபர்ஸ்ட் வேவோட இன்டென்சிட்டி என்ன? செகண்ட் வேவோட இன்டென்சிட்டி என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? சோ இத யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஆம்ப்ளிட்யூட் கண்டுபிடிக்கணும். ஆம்ப்ளிட்யூட் கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் சிம்பிள். ஏன்னா, இன்டென்சிட்டி ப்ரொபோர்ஷனல் டூ ஆம்ப்ளிட்யூட் ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஓகேவா? சோ நமக்கு ரேஷியோ இருக்கு. நமக்கு ப்ரொபோர்ஷனல் எப்படி ப்ரொபோர்ஷனல்னு தெரியும். சோ இதை டைரக்ட்டா யூஸ் பண்ணிடலாம். யூஸ் பண்ணோம்னா என்ன வரும்? A1 ஸ்கொயர் டிவைடட் பை A2 ஸ்கொயர். ப்ரொபோர்ஷனாலிட்டிய இந்த மாரி எழுதிக்கலாம் டிவிஷன்ல. ஓகேவா? அப்ப என்ன பண்றோம்? 36 டிவைடட் பை 1னா A1 ஸ்கொயர் டிவைடட் பை A2 ஸ்கொயர். அப்ப A1:A1னா என்னது? 2 சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எடுத்தோம்னா 6:1. ஸோ ஸோ A1 பை A2 என்னன்னா 6:1 தான் அதோட ரேஷியோ. ஓகே. ஸோ இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பத்தி பார்த்தோம். அண்ட் இது ரிலேட்டடா ஒரு ஜேஇ ப்ராப்ளம் பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட் லெக்சர்ல அடுத்த டாபிக்